ஆட்டம் அதாவது இலையுதிர் காலம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? மரத்துலேருந்து இலைகள் உதிர்றது தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் நம்ம போயிட் கீட்ஸ் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சீசனை எவ்வளோ ஒரு அழகானது, எவ்வளோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லானது, ஹார்வெஸ்டிங் கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இமேஜரிஸ் யூஸ் பண்ணியும் பர்சனிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த போயமில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வெல்கம் டு லிட்ரேச்சர் நெட். டுடேஸ் டாபிக் இஸ் Ode to Atom by John Keats. ஃபர்ஸ்ட் இந்த போமோட ஆத்தர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜான் கீட்ஸ். இவர் 31 அக்டோபர் 1795 பிறந்திருக்காரு. இவரோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஹோமரை சொல்லுவாங்க. ஜான் கீட்ஸை சென்சுவஸ் போயட்னு சொல்லி கால்ரிட்ஜ் கூப்பிடுவாங்க. ஜான் கீட்ஸ் 23 Feb 1821 டியூபர்க்ளோசிஸ்னால் இறந்துட்டார். இவரை ரோமில் இருக்க ப்ரொட்டஸ்டன்ட் செமெட்ரியில் பரி பண்ணியிருக்காங்க. ஜான் கீட்ஸோட ரெக்வெஸ்ட் படி அவரோட எபிடாஃபில் ஹியர் லைஸ் ஒன் ஹூஸ் நேம் வாஸ் ரிட் இன் த வாட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாட் இஸ் அன் ஓட்? ஓடுங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட் விச் மீன்ஸ் சாங். இது லிரிக் பொயட்ரியில் ஒரு ஃபார்ம், எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை ஒரு பர்டிகுலர் திங் பற்றி ஒரு பொயட்ரி எழுதணும் அப்படின்னா ஓட் அப்படிங்கிற ஃபார்மை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வின்செஸ்டரில் ஒரு நாள் நம்ம கீட்ஸ் வாக்கிங் போயிட்டுருந்தப்போ அங்கே அந்த ஆட்டம் சீனரிஸ்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த போமை 1819 கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதை 1820 பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த போமோட ரைம் ஸ்கீம் ஏபி ஏபி சிடிஇ சிசிசிஇ. இதில் டோட்டலாக 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸா வித் 11 லைன்ஸ். டோட்டலாக 33 லைன்ஸ் இருக்குது. இதை அயம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்காங்க. ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்க்கலாம். போம் லைன்ஸை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ படிக்கும் போதும் போம் லைன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. சீசன்ஸ் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ், க்ளோஸ் பாசம் ஃப்ரெண்ட் ஆஃப் த மெச்சூரிங் சன், conspiring with him how to load and bless with fruit the vines that round the thatch eaves run, to bend with apples the mossed cottage trees, and fill all fruit with ripeness to the core, to swell the gourd and plump the hazel shells with the sweet kernel, to set budding more, and still more later flowers for the bees, until they think warm days will never cease, for summer has overbrimmed their clammy cells. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஆட்டம் சீசனோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஆட்டம் சீசனை சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சீசனில் ஃபுல்லாக சில்லான கிளைமேட்டுடைய ஒரு சீசன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா பழுத்து கணிச்சிருக்கக்கூடிய ஒரு சீசன். நெக்ஸ்ட்டு, ஆட்டம் இஸ் பாசம் ஃப்ரெண்ட் ஆஃப் மெச்சூரிங் சன். ஆட்டமும் சன்னும் பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து கன்ஸ்பயர் பண்ணுறாங்களாம். அதாவது பிளான் பண்ணி இந்த கார்ன்ஸையும் ஃப்ரூட்ஸையும் எப்படி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், வைன்ஸ் அரவுண்ட் த தாச்சீவ்ஸ். திராட்சை கொடிகள்லாம் கூரையை சுற்றி இருக்குது. அந்த திராட்சை கொடிகள் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பழுத்த அந்த ரைப் கிரேப்ஸ் பஞ்ச் பஞ்சாக கொத்து கொத்த காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆப்பிள் ட்ரீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்பிள் ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் எப்படி இருக்கான், ஆப்பிள் பழம் நிறையா பழுத்து தொங்குறதுனால அதோட வெயிட்டு தாங்காமல் அந்த பிரான்ச்சஸ்லாம் பெண்டாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், காட்ஸ், அதாவது பாட்டில் காட், பம்கின், அந்த மாதிரி பூசணிக்காய், சுரக்காய் அந்த ஃபேமிலி வெரைட்டியில் இருக்க காட்ஸ்லாம் எப்படி இருக்கான், நல்லா ஸ்வெல்லாகி நல்லா ஹெவியாக நல்லா பெருசாக நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் plump hazelnuts are filled with sweet kernels. அதாவது ஹேசல்நட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நட் சிமிலர் டு கேஷ்யூ. அந்த மாதிரி இருக்க நட்ஸ்லாம் எப்படி இருக்கா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டம் சீசன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆட் பண்ணுதா, நிறைய ஃப்ளவர் பட்ஸ்லாம் ஆட் பண்ணுது. இந்த ஃப்ளவர் பட்ஸை பீஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுமா. அந்த பீஸ்லாம் ஹனி வந்துட்டு கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் அந்த ஃப்ளார்ஸை சுற்றி சுற்றி வருது. அது வந்துட்டு நினச்சிக்குது இந்த வார்ம் டேஸ் கடைசி வரைக்கும் எப்போயுமே எண்ட் ஆகாது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆட்டம் சீசனோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் அது வந்துட்டு ஃப்ரூட்ஸை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா லைன்ஸ் பார்க்கலாம். Who hath not seen thee oft amid thy store? Sometimes whoever seeks abroad may find thee sitting careless on a granary floor, thy hair soft lifted by the winnowing wind, or on a half-reaped furrow sound asleep, drowsed with the fume of poppies, while thy hook spares the next swath and all its twinned flowers, and sometimes like a gleaner thou dost keep steady thy laden head across a brook, or by a cedar press with patient look, thou watchest the last oozings hours by hours. செகண்ட் ஸ்டான்ஸால் ஆட்டமை பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆட்டமை ஒரு உமனாக பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க, நிறையா ஷேப்பில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டமை யாராவது தேடுறாங்க அப்படின்னா அவளை எங்கே கண்டுபிடிக்கலாம், அவளை கிரானரி ஃப்ளோரில் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா தூங்கிக்கிட்டு இருப்பா, இல்லைனா ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பா, இல்லைனா ஒரு பேஷண்ட்டாக உட்காந்து சிடா ப்ரெஸ்ஸை வாட்ச் பண்ணிகிட்ருப்பா. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேர்லெஸ்லி சிட்டிங் ஆன் அ கிரானரி ஃப்ளோர், அதாவது ஆட்டம் கிரானரி ஃப்ளோர் நெற்களஞ்சியம் இருக்குல்ல, அந்த இடத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸாக உட்காந்துக்கிட்டு அங்கே வினோ பண்ணிகிட்ருக்காங்கல்ல, நெல் அடிச்சிட்ருப்பாங்க, அந்த காற்றுல இவங்க தலைமுடியை காய வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், சவுண்ட் அஸ்லீப். வேறு எங்கே இருப்பாங்க ஆட்டம், தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா பாதி அறுவடை செஞ்சு வச்சுருக்காங்கள அந்த ஃபீல்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பாப்பீஸ் அப்படிங்கிற ஃப்ளார்ஸ், அந்த ஃப்ளார்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் அந்த நறுமணம் வந்துட்டு இவங்களுக்கு தூக்கத்தை வரவழைச்சிருச்சு. ஸோ அவங்க அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மாதிரிலாம் ஆட்டம் இருப்பாங்க அப்படின்னா, லைக் அ க்ளீனர் அவங்க வந்துட்டு அந்த ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறவங்க. அந்த மாதிரி அந்த க்ளீனர் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள, அந்த கட்டெல்லாம் தலையில் வச்சு பேலன்ஸ் பண்ணி அங்கே இருக்க ப்ரூக்கை மெதுவாக க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எப்படி ஆட்டமை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அ உமன் பேஷண்ட்லி அட்டெண்டிங் அ சிடர் ப்ரெஸ் அண்ட் வாட்சிங் லாஸ்ட் ஊசிங்ஸ் ஆஃப் த சிடர். அதாவது பொறுமையாக உட்காந்து அந்த ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிற மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் அந்த ஆப்பிள் ஜூஸ் சொட்டு சொட்டாக வடிகிறது, அந்த வாட்சிங் த லாஸ்ட் ஊசிங்ஸ், பொறுமையாக சொட்டு சொட்டாக வடிகிறத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆட்டமை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டான்ஸால். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா. Where are the songs of spring? A, where are they? Think not of them, thou hast thy music too. While barred clouds bloom the soft dying day, and touch the stubble plains with rosy hue. Then in a wailful choir the small gnats moan among the river's shallow, borne aloft, or sinking as the light wind lives or dies, and full-grown lambs loud bleat from hilly bone. Hedge cricket sings, and now with the treble soft, the redbreast whistles from a garden croft, and gathering swallows titter in the skies. இந்த ஸ்டான்ஸால் நம்ம போயிட் ஆட்டம்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு, ஸ்ப்ரிங்கை பார்த்து ஜெலஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பேசிக்கலி ஸ்ப்ரிங் சீசனை வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல்லான சீசனை கன்சிடர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் சீசனை பற்றி தான் நிறைய போயிட் நிறைய சாங்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ
not to envy songs of spring as it has its own music. அதாவது ஸ்ப்ரிங் சீசனை பார்த்து என்வி படாத, பொறாமப்படாத, ஏன்னா உனக்கும் உன்னோட ஓன் மியூசிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமோட ஓன் மியூசிக்காக சில மியூசிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்மால் நாட்ஸ் மோன், அதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்செக்ட்ஸோட சத்தம், அப்புறம் விண்ட் ப்ளோ ஆகிற சத்தம், ஃபுல் க்ரோன் லேம்ப்ஸ் லவுட் ப்ளீட், நல்லா வளர்ந்த ஆடுகள் இருக்குல்ல, அந்த ஆடுகள் வந்துட்டு ஆடுகளோட சத்தம், அதெல்லாம் ஆட்டமோட ஓன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கிரிக்கெட்ஸ், வெட்டுக்கிளிகளோட சிர்பிங் சவுண்டை, ரெட் பிரெஸ்ட், ராபின் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பேர்டோட விசிலிங் சவுண்ட், ஸ்வாலோஸ், குருவிகளோட ட்விட்டரிங் சவுண்டு, இது எல்லாமே ஆட்டமோட காமன் மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இவர் என்ன சொல்ல வராருன்னா, ஆட்டம் ஸ்ப்ரிங்குக்கு ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. ஸோ ஆட்டம்க்கும் இதோட சாங்ஸ் இருக்குது. ஆட்டம் இஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி என்ஜாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டோட இந்த போயமை முடிக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வியூஸையும் சஜஷன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.